பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த தேர்தல் அப்போ தபால் வாக்குகள் போடுறதுல வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து அவங்க தான் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருப்போம். அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. தபால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டிஎம்கே தான் லீடிங்கில் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் குறைவே தவிர தபால் வாக்கில். ஆனால் இந்த தடவை அது நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி இன்னைக்கு ஒரு டிஎம்கே பஸ் டிரைவர் ஓட்டுறவர் டிஎம்கேக்கார அவரே சொல்கிறார், நானே இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு. அவரே என்ன சொல்கிறார், கொரோனா காலத்தில் 7 மாதம் பஸ் ஓடலை, அப்போ கூட எங்களை உட்கார வச்சு 1ஆம் தேதி ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் இவன் ஒன்றுமே செய்யல. இவ்வளோ வந்து அன்னைக்கு வந்து 25% கம்யூனிஸ்ட் யூனியன் டிஎம்கே யூனியன் கேட்டு இது கேட்டாங்க இன்க்ரிமெண்ட்டு. அப்போ எடப்பாடியார் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது, 12% தரேன்னாரு. அதுக்கப்புறம் 15%க்கு ஒத்துக்கிட்டார். அப்போ டிஎம்கேவும் கையெழுத்து போடல, கம்யூனிஸ்ட்டும் கையெழுத்து போடல. ஆனால் இந்த தடவை வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து கையெழுத்து போட சொல்லி வெறும் 6%க்கு கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க டிஎம்கே யூனியன். கம்யூனிஸ்ட்டு வெளியில் நின்றுட்டு இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், நான் கையெழுத்து போடலன்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த உண்டியல் குழுக்கிற பயில்களை வெளியில் நின்று போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக மானரோஷம் உள்ளவனாக இருந்தால் கூட்டணி விட்டு வெளியில் வாயாட்டா. அந்த தொழிலாளர்களுக்காக உண்மையாக கஷ்டப்படுறவன் தானே நீ. அப்போ நீ கூட்டணி விட்டு மானரோஷம் உள்ளவனாக இருந்தால் வெளியில் வர வேண்டியதானே. கேட்டால் நான் கையெழுத்து போடவில்லை, நாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள, நீ ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? புரியுது. இப்போ கூட போராட்டம் பண்ணாங்க. 1000 பேருக்கு நர்ஸு, இந்த செவிலியர்கள் போடுற 1000 பேருக்கு நான் பர்மனன்ட் போடுறேன்ட்டு மாசு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த 1000 பேரை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு பர்மனெண்ட் ஆகிடுச்சு போதும் அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிப்பாங்க. அப்போ மீதி உள்ளவங்க கதி அப்போ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போட்டால் தான் நாங்கள் இதை ஒத்துப்போன்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சா தான் இது நிறைவேறும். அது மட்டும் கிடையாது. அந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க இல்லையா, சம வேலை சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க. அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஜாயின் பண்ணவங்களுக்கு வேறு ஊதியம், இப்போ இவங்களுக்கு வேறு ஊதியம் செல்ல அவங்க போராட்டமே இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து அவர்களும் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கிறாங்க. அவங்களும் கைது செய்யப்பட்டு ஊற வைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே டெட் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். 4.5 வருஷமாக இன்னும் போஸ்டிங் போடலை. கேட்டால் இவங்க மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டு இருந்தார், எங்களுக்கு மத்தியிலேருந்து ஃபண்டு வரல அதனால் போடலைன்னு. இப்போ 380 கோடி கல்வி நிதிக்காக ஃபண்டு அமைச்சிருக்காங்க பர்மனன்ட் போஸ்டிங் போட சொல்லி. ஆனால் இன்னமும் மகேஷ் பொய்யாமொழி அந்த இடைநிலை ஆசிரியர்களை வேறனா 8,000 10,000 இல்லை கல்விக்காக நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? இப்போ தானே சார் பேப்பரில் வந்து இது 380 கோடி அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்களை கேளுங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கல்விக்காக இவங்க எல்லாத்தையும் நிதி வரலன்னு தான் நான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நிதி வரலன்னு சொல்கிறேன்ல, நிர்மலா சீதாராமன் அவ்வளோ பேட்டி கொடுக்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், திராவிட மாடல் தலைவர் என்ன மத்திய அரசாங்கம் எதுக்கும் நிதி கொடுக்கல, இதுக்கு நிதி கொடுக்கல, அதுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறேன்ல,